ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இல்லத்தரசிகளுக்கு பயன்படுற மாதிரி நிறைய சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் கூடவே அருமையான ஒரு ரெசிபியும் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே அலையா விருந்தாளியை நமக்கு பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி தொல்லை இல்லாத வீடே இருக்காதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க. ஒரு 5-6 பல் பூண்டு பார்த்தீங்கன்னா தோலோடையே எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் இடிகளில் வச்சு தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட வேணால் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். பூண்டோட சாறு பார்த்தீங்கன்னா வெளியே வரணும். அதுக்கேற்ற மாதிரி 1-2 நீங்கள் தட்டி சேர்த்தாலே போதும். இனி நம்ம தட்டி எடுத்த பூண்டை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாஸ்டிக் பவுல் இருந்துன்னா அதில் நம்ம சேர்த்துடலாம். இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வினிகருங்க. இப்போ இந்த வினிகரோட பூண்டும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூண்டோட சாறு அது கூட பார்த்தீங்கன்னா வினிகர் இது ரெண்டும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வித மருந்து ஸ்மெல் வர மாதிரியே தாங்க இருக்கும். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்த அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறேங்க. இனி இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எங்கெங்கே கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடங்கள்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். முக்கியமாக கரப்பாம்பூச்சி வர இடம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதிகமாக வரும். கிச்சனில் கவுண்டர் டாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கரப்பாம்பூச்சி பல்லி தொல்லை இருக்கும். டெய்லியுமே நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும் நம்ம தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டு தான் தூங்குவோம். நார்மலாக தண்ணி ஊற்றி துடைக்கிறதுக்கு பதில் இந்த வினிகர் பூண்டு சேர்த்த இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டாலே போதும். அதே போல் கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா ஷெல்ஃப்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். முக்கியமாக கிச்சன் சிங்கோட அடிப்பக்கம் அதுக்கப்புறம் வாஷ் பேசினோட அந்த தண்ணி போகிற இடங்கள்ல எல்லாமே இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இதோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி குட்டி கரப்பாம்பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட போயிடுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ்ன்னே சொல்லலாம். நம்ம கடைகளில் இருந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதை பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வெளியிலலாம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் இந்த கரப்பாம்பூச்சிக்கான சாக் பீஸு ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி வைக்கிறது அந்தளவு சேஃப் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே செய்யக்கூடிய ஒரு சில சின்ன ஹோம் ரெமடிஸை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த ஒரு சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லி அதுக்கப்புறம் சின்ன பூச்சிகளோட தொந்தரவு சுத்தமாக இருக்காதுங்க. வீடெல்லாம் துடைக்கிறதுக்காக லைசால் இந்த மாதிரியான ஃப்ளோர் கிளீனர் வாங்குவோம் இல்லையா, இந்த ஃப்ளோர் கிளீனரை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதோட மூடியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா சில்வர் பேப்பரால் நல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் நாம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே அந்த சில்வர் பேப்பர் தான் கிழிச்சு எடுப்போம். இனிமே அப்படி பண்ணாதீங்க. இந்த சில்வர் பேப்பரை நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ளோர் கிளீனரோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும். அதுக்கு பதில் நான் வீடியோல காமிக்கிற மாதிரி சேஃப்டி பின் வச்சு ஒரு 3-4 ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த பாட்டில் கம்ப்ளீட்டா காலி ஆகுறது வரைக்குமே இதோட ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தண்ணியோட நம்ம சேர்க்கும் போது இந்த மாதிரி நம்ம சின்ன ஹோல் போட்டு சேர்க்கும் போது நம்ம கம்மியான அளவு தான் லைசால் ஊத்துவோம், அதிகமா சேர்த்துற மாட்டோம். இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைசாலுமே சீக்கிரமா காலி ஆகாது. அதே போல ஸ்மெல்லுமே லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். நம்ம பீட்ரூட் பொரியல்லாம் செய்யும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து பாருங்க. பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடாயில எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பாதி போல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் லைட்டா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நான் பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்திருக்கேன். நான் இப்ப பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்கு ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம சேர்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் தாங்க. பெருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி 1-2 நசுக்கி நம்ம சேர்க்க போறோம். மிக்சியில பொடி பண்ணாம ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். பீட்ரூட் பொரியலுமே நல்ல டேஸ்டா இருக்கும்.
இனி இதில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடிய தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றி வந்ததுக்கு அப்புறமா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒன்று நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி 1-2 க்ரஷ் பண்ணி சேர்க்கறதுனால இந்த பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. பவுல் அல்லது ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல ஒரு 3/4 அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணியில ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நாம இப்ப லெமன் ஜூஸ் சேர்க்க போறோம். பாதி லெமனோட ஜூஸ் இதுல சேர்த்துக்கோங்க. இந்த லெமனோட தோலையும் அப்படியே உள்ளே போட்டு வச்சிருங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே பூ, குழம்பு, மாவு இந்த மாதிரி நிறைய பொருட்களை ஒன்னா சேர்த்து தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். இந்த பவுல நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது கிராம்பு, எலுமிச்சையோட ஸ்மெல்னால எந்தவித பேட் ஸ்மெல்லுமே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வராது. இந்த பவுல நீங்க வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சமையலுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய காயில ஒண்ணு உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிட்டு இதோட தோல்லாம் நம்ம கீழே தான் போடுவோம். இந்த உருளைக்கிழங்கு தோலை வச்சு சூப்பரான ஒரு கிளீனிங் டிப்ஸ் இருக்குங்க. நம்ம வீட்டுல நம்ம முகம் பாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியா இருக்கட்டும், ஜன்னல் கண்ணாடியா இருக்கட்டும், இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு அதிக காசு கொடுத்து கிளாஸ் கிளீனர் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு தோலை வச்சு நீங்க கிளீன் பண்ணி பாருங்க, கண்ணாடி நல்ல பளபளன்னு ஆயிடுங்க. நம்ம கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்காகட்டும், தூசி ஆகட்டும், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு தோல் சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துடும். ஆனா இதை நீங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க கட் பண்ண உடனே இந்த தோலை நீங்க யூஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு தோலை வச்சு இந்த கண்ணாடி ஃபுல்லா நல்லா ஒண்ணு தேய்ச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வெட்டான ஒரு கிளாத்தை வச்சு நல்லா ஒண்ணு தொடச்சு எடுத்துருங்க. இதை துடைக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த கண்ணாடி நல்ல பளபளன்னு ஆயிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரையான ஒரு கிளாத் வச்சு தொடச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். பாருங்க, வீடியோல காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணாடி பாத்தீங்களா எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல நம்ம வீட்டுல கெட்டு போன உருளைக்கிழங்கு, அதே போல முளை வந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நம்ம வேஸ்டா கீழே தான் போடுவோம். அந்த உருளைக்கிழங்க வச்சு நம்ம கார் கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணி பாருங்க, நல்ல சூப்பரா கிளீன் ஆகுங்க. நல்ல பளபளன்னு இருக்கும். ஒரு மாதிரி திட்டு திட்டா அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சூப்பரா போயிடும். இந்த உருளைக்கிழங்கு தோலை பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சிப்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாங்க. இந்த பொட்டேட்டோ பீல் சிப்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் ரெசிபில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. மஷ்ரூம் வச்சு ஒரு தோரன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தோரன் பாத்தீங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்ல சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மஷ்ரூம் தோரன் பண்றதுக்கு இன்னைக்கு நான் 200 கிராம்ஸ் உள்ள பாக்கெட்ல ஒரு பாக்கெட் பட்டர் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூமை ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் அதிகமா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துப்போம். இந்த மஷ்ரூம் ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இனி இது கூட தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வாங்கும்போது எப்பவுமே அதோட பேக்கெட்ல யூஸ் பை டேட் இருக்கும், அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொன்று, காளான் பார்க்க நல்ல ஒயிட்டா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான காளான் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல ஒயிட்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான காளானா இருந்தால் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மஞ்சத்தூள் சேர்த்துருக்க தண்ணியில் இப்போ காளானை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு காளானையும் தனியாக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு, தூசி, மண்ணெல்லாம் போகும். இனி இதை நார்மல் தண்ணியில் ஒரு முறை சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாதவாறு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தோரன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். என் கையில் இப்போ கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்க்கலை. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதியும், சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 15 போல் எடுத்துக்கோங்க. நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துப்போம். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தோரன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூம் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பாதி மஷ்ரூமை மறுபடியும் 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கன்னியாகுமரி சைடில் எல்லாம் அந்த தேங்காய் போட்டு செய்யக்கூடிய பொரியல் எல்லாத்தையுமே தோரன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி மஷ்ரூம் எல்லாம் ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மஷ்ரூம் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக விட்டமின் டி சத்து இதில் அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க நம்மளோட ரெகுலர் டயட்லேயே இந்த காளான் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுத்துக்க முடியாதவங்க வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது போலவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த காளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு எப்போவுமே பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கறத விடைக்கும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்து பாருங்க, வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இனி இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இனி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிச்சிரும், அதனால் நல்ல கிளறி விட்டுக்கோங்க. இனி இதோட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இனி இந்த தேங்காய் துருவலை மசாலா வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காயெல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் எல்லாம் ஒரே ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா தான் வேகும் போதும் எல்லாம் ஒரே போல் வேகும். மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூமோட இந்த தேங்காய் மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இந்த காளான் தோரனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். இனி லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு வேக வைக்கும்போது மஷ்ரூம்லேருந்தே தண்ணி இறங்கும், அந்த தண்ணியிலே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். இதுக்கிடையிலே அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கம்மியான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். இனி மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடுவோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம்லாம் நல்லா வந்துடுச்சு. ஆனால் இதில் இன்னும் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறினாலே இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ரெசிபிஸோட இன்க்ரீடியன்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி தோரன் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளவுதான், இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.